அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது அரிசியை வச்சு சூப்பரான ஒரு பாயாசம் எப்படி ப்ரிப்பேர் பண்ண தான் பார்க்க போகிறோம். நார்மலாக செய்கிற பாயாசம் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை வந்து கேரமல் கீர்னு சொல்லுவாங்க. நார்மலாக நம்ம பாயாசம் செய்யும் போது சுகரை டைரெக்டாக ஆட் பண்ணுவோம்ல, பட் இந்த கேரமல் கீரை பொறுத்த வரைக்கும் சுகரை கேரமல் பண்ணி ஆட் பண்ணுவாங்க. இதில் நம்ம மில்க் மெய்டோ இல்லை பால்கோவா இது எதுவுமே சேர்க்காமல் நல்லா ரிச்சாக இந்த பாயாசம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், சேம் டைம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்காக நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ், நம்ம பிரியாணிக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த ரைஸ் தான் எடுத்திருக்கேன். கிராம் வைஸில் பார்த்தா இது கரெக்டாக 50 கிராம் இருக்குது. இது ஃபஸ்ட்டு ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். ஓவராக ஊறன்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஊறினா போதும். அரிசி கொஞ்சம் ஊற டைமில் நம்ம இங்கே பாலை பாயில் பண்ணி எடுத்துடலாம். நான் இதுக்காக ஒரு பேனில் ஒரு 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். கப் வைஸில் பார்த்தா இது 4 கப்பு இருக்குது. நல்லா ஃபுல் க்ரீம் மில்காக பார்த்து வாங்கிக்கிங்க, அப்படி சேர்த்தா இன்னும் நல்லா ரிச்சாக நல்லாயிருக்கும். இது ஃபஸ்ட்டு நல்லா ஒரு பாயில் வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த பால் கொஞ்சம் கொதிக்கிற வரைக்கும் ஒரு 2-3 தடவை நடுவில் அந்த சைடில் இருக்க அந்த ஆடெல்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த பால் கொதிக்கிற வரைக்கும் நான் கொஞ்சம் நட்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்காக நான் ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இது நல்லா சூடாக இருக்குது. இதில் நான் கொஞ்சமாக முந்திரி போடுறேன். நட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் இஷ்டம்தான், பாதாம் பிஸ்தா எதை வேணாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச நட்ஸை ஆட் பண்ணிக்கிங்க. நான் நட்ஸை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு எங்கள் வீட்டில் கரண்ட்டு போயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, மொபைலில் இருக்குது பார்த்தீங்களா டார்ச் லைட், அதை வச்சு தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன். அதனால் கொஞ்சம் பிரைட்டாக இருக்க மாதிரி தெரியும் உங்களுக்கு. இப்போ இந்த முந்திரியோட கலர் பாருங்கள், ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக ட்ரை கிரேப்ஸ் திராட்சை இருக்குது பார்த்தீங்களா, அது சேர்க்குறேன். அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆகிட்ட பிறகு நம்ம தனியாக எடுத்து வெளியே வச்சிடலாம். இதில் நம்ம இப்போ சேர்க்க போகிறதில்ல, ஃபைனலாக தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த பாயாசத்துக்கு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக ஏலக்காவை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஏலக்காவை அப்படியே கூட சேர்த்துக்கலாம், பட் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுக்கும்போது இன்னும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஏலக்காய் தனியாக மிக்ஸி ஜாரில் போடும்போது அரைப்படாது. ஸோ அது கூடவே 1 இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பவுட்ரு ஆகிடும். ஒருவேளை உங்ககிட்ட ஏலக்காய் பவுட்ரு இருந்தால் டைரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பவுட்ரு இல்லாதவங்களுக்காக தான் இந்த ஸ்டெப்பு. பாருங்கள், நல்லா பவுட்ரு ஆகிடுச்சு. நம்ம தனியாக வச்சுக்கலாம். இதையும் ஃபைனலாக தான் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ இந்த அரிசி 15 நிமிஷமாக ஊறின்ட்டுருக்கு. இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த அரிசியை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க வேணாம், ஜஸ்ட்டு ஒரு சுற்றி எடுத்துடலாம். ஓவராக பவுட்ரு பண்ண தேவையில்லை, இந்த மாதிரி கொரான்னு பவுட்ரு பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ இந்த பால் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த அரிசி, அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இந்த பால் எல்லாம் வற்றி நல்லா பாதி அளவுக்கு வரணும். இந்த அரிசியும் நல்லா குக்காகி வரணும். அது வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அரிசி அவங்க குக் ஆகிற டைமில் நாம் இங்கே கேரமலுக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் ஒரு பேனில் ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். கிராம் வைஸில் இது 120 கிராம் இருக்குது. கூடவே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். கேரமல் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ரொம்ப நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு ப்ரிப்பேர் பண்ணவே கூடாது. எப்போவுமே கேரமலை லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். நான் கேரமல் ப்ரிப்பேர் பண்ணுறது உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறேன் பாருங்கள். நாம் போட்ட அந்த சுகர் அந்த வாட்டர் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி சுகர் சிரப் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும். நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டே வாங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே நீங்கள் வரும்போது இந்த மாதிரி கொஞ்சம் திக்காகும். கொஞ்சமாக தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, மறுபடியும் தொடர்ந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டே வாங்க. தொடர்ந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே வரும்போது ஃபுல்லாக அந்த தண்ணி எல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகி நல்லா ஃபஸ்ட்டில் நம்ம எப்படி சுகர் போட்டோம் அந்த ஃபார்முக்கு வந்துடும். பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். சுகர் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி போட்டோமோ அந்த ஸ்டேஜுக்கே வரும். தொடர்ந்து மிக்ஸ் பண்ணிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இதில் இருக்க தண்ணி ரிலீஸ் ஆகும்.
அந்த மாதிரி செகண்ட் டைம் லிக்விட் ஆகும்போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு ஃபுல்லாக லிக்விட் ஆகும் உங்களுக்கு. லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகிற டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கி வச்சிடணும். அந்த லைட் ப்ரௌன் கலர் வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஒருவேளை டார்க் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணாலோ ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிட்டாலோ கசந்து போயிடும். கேரமலே வேஸ்ட் உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டா ரொம்ப ஈஸியாக கேரமலை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் எனக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் தண்ணி சேர்க்க போகிறேன். 1/2 கப் சுகர் சேர்த்துருக்கேன்ல, ஸோ 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். தண்ணியை பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மல் வாட்டர் சேர்த்துடக்கூடாது. நல்லா சூடாக இருக்கணும் தண்ணி. தண்ணி சேர்த்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தண்ணி சேர்க்கும்போது அந்த கேரமல் வந்து கொஞ்சம் கட்டியான மாதிரி இருக்கும். நீங்கள் தொடர்ந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தால் உங்களுக்கு கேரமல் சிரப் மாதிரி கிடச்சிரும். அதை அப்படியே வைங்க. நம்ம ஃபைனலாக தான் சேர்க்க போகிறோம். இப்போ இந்த சைடில் நம்ம போட்டிருந்த பால் பாருங்கள் நல்லா பாதியாக நல்லா வற்றி வந்துடுச்சு. இந்த ரைஸும் நல்லா குக் ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக நம்ம சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம்ல இந்த ஏலக்காய் பவுட்ரு, அதை சேர்த்துக்கலாம். கூடவே இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருந்த நட்ஸையும் சேர்த்துக்கலாம். கேரமல் சிரப்பையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம குக் பண்ணலாம். இந்த 1 லிட்டர் பாலுக்கு இந்த 120 கிராம் சுகர் வந்து கரெக்டாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் இன்னும் அதிகமாக சுகர் சாப்பிட்றவங்களா இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுகர் ஆட் பண்ணிக்கிங்க. 1/2 கப்புன்றது 3/4 கப் அளவு வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். நான் நார்மலாக தான் சுகர் சேர்ப்பேன். ஸோ எனக்கு இது கரெக்டாக இருந்தது. ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் பார்க்குறேன். இந்த அளவுக்கு எனக்கு லிக்விடாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் பாயாசம் ஓவராக திக்காக இருந்தால் பிடிக்காது. கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் எனக்கு பிடிக்கும். இது ஆறிட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் திக்காகும். ஸோ நான் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு நல்லா திக்காக இருக்கிறது பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் வச்சு நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு சூப்பரான கேரமல் கீர் ரெடி ஆயிடுச்சு. ரெடி பண்ண பாயாசத்தை ஒரு பவுலில் போட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். நான் கொஞ்சமாக பாதாமும் முந்திரியும் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஜஸ்ட் ஒரு கார்னிஷ்காக நான் இதை மேலே போடுறேன். இந்த கேரமல் கீரை பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் மில்க் மேட் சேர்க்கல, பால்கோவா சேர்க்கல, நெய் கூட ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கோம். பட் இது எதுவுமே சேர்க்காம இது எல்லாம் சேர்த்தா எந்த அளவுக்கு ரொம்ப ரிச்சாக க்ரீமியாக இருக்குமோ அந்த அளவுக்கு ரொம்ப க்ரீமியாக நல்லா இருந்தது இதோட டேஸ்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா கண்டிப்பாக இதோட டேஸ்ட்டை ஃபீல் பண்ணுவீங்க. நார்மலாக ஒரே மாதிரி பாயசம் செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பாயசம் பண்ணணும்னு நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா ஒரு சேஞ்சுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சர்ப்ரைஸ் கொடுங்க. எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் கொடுங்க. எது பிடிச்சிருக்கோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எது பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கரெக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான ரெசிபிஸ் தேவை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன்.